सर्वार्थ साधिके। திறமை உள்ளவங்க சில பேர் அவங்க புத்திசாலித்தனத்தால் அடுத்தவங்களை ஏமாற்றி அதிகமாக பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. சிந்திக்க தெரியாமல் மெத்தனமாக வாழும் மக்கள் இவங்கக்கிட்ட ஏமாறுறாங்க. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டோட நிலைமை. அதிகமாக ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பொட்டல் ஹைவே ரோட்டில் இருக்கிற இந்த டீ கடை தாங்க இந்த படத்தோட கதைக்களம். உழைக்காம பணக்காரனா ஆகணுங்கிற பேராசையில் படித்த 5 பசங்க இந்த கடையில் தாங்க தங்கி இருக்கானுங்க. இவனுங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் நூதன முறையில் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்க. அது எப்படின்னு நீங்களே பாருங்களேன். டேய் பருப்புடப்பா முடி. என்ன உன்னை வேலைக்கு வச்ச எவன்டா? சூப்பர் ராஜா தான். ஏய் சூப்பர் ராஜா, நான் வரேன் ஐயா. நம்பருக்கு வச்சிரேன். வணக்கம் ஐயா. குத்தி விட்டுரு. சொல்லுங்க ஐயா. என்னையா நடக்குதுங்க? என்ன வர வர உன் கடையில ஆள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு? பசங்களை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்காங்க. யார் இவங்க எல்லாம்? எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா திருடங்கதா. நம்ம நாட்டுல நடு ரோட்டுல, நம்ம நாட்டுல ரோட்டுல, வீட்டுல, காட்டுல எல்லாருமே திருடங்கதா. சார் எல்லாரும் நல்ல பசங்க சார்.
நல்லா படிச்சவனுங்க. இங்க என்னையா வேலை அவனுங்களுக்கு? படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்றதுனால அவனுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க தான் சார் தங்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கையா? இவன் பேரு பான்பாரக் ரவின்னு இதை போய் எடுத்து நீங்க போய் சந்தேகப்பட வேண்டாம். இவன் பேரு வேலையா, நல்லா படிச்சிருக்கான். அதான் படிப்புக்கேத்த வேலையா தேடிக்கிட்டு இருக்கான். டோன்ட் வரி, கண்டிப்பா வேலை கிடைக்கும். சரிங்களா? யா ப்ளீஸ் சிட். சார் எப்போ சார் எனக்கு வேலை கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த உண்டியல்ல 500 rupees போட்டுருங்க, அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். நீங்க ஃபில் பண்ணின அப்ளிகேஷனை எங்க ட்ரஸ்ட் மூலமா எல்லா கம்பெனிக்கும் அனுப்பி வைப்போம். ஓகே சார். ட்ரஸ்ட் மூலமா வரதுனால எல்லா கம்பெனிகளும் இமிடியேட்டா ஓகே பண்ணி ஓகே சார். எங்க ட்ரஸ்ட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. ஓகே சார். அப்புறம் நாங்க உங்களுக்கு தகவல் சொல்லுவோம். அதுல உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே முதல் மாச சம்பளத்துல ஜஸ்ட் 25% எங்க ட்ரஸ்ட்டுக்கு நீங்க டொனேஷனா கொடுத்தா போதும். சார் நீங்க தெய்வம் மாதிரி சார். ஃபோன் நம்பர் கொடுங்க ப்ளீஸ். வெளியில போர்டுல கொட்டையா என்னோட செல் நம்பரை எழுதி வச்சிருக்கேன், அதை நோட் பண்ணீங்க. Okay, பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச். போயிட்டு வாங்க. தேங்க் யூ. பேரு வெங்கட்ராம, ஊரு தேனி. வேலை கிடைக்கலன்னா எந்த நேரமும் குடியே கதின்னு இருப்பான். கட்டிங்ல கூட மசால் வடையை தொட்டு சாப்பிட்றதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க சார். என்ன சார் விஷயம்? என் மனசு வலிக்குது சார். என்ன ப்ராப்ளம்னு சொன்னா தானே சார் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை சார், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிஸ்னஸுக்கு மொத்தம் 5 லட்ச ரூபா வேணும். ஓகே சார். சார் நோ ப்ராப்ளம் சார். 10 லட்சத்தை தரேன் சார். நான் தரேன் சார். நான் பெரிய அதிகாரியா இருக்கும்போது நியாய அநியாயமா நிறைய சம்பாரிச்சிருக்கேன் சார். அதனால இன்னமும் எனக்கு நிம்மதியே இல்லை சார். சரி சார், முன்ன பின்ன தெரியாதாள்கிட்ட பிஸ்னஸ் பண்ண முடியாது சார். சாரி. இதான் சார் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதான். ஆமா உங்க பேர் என்ன சார்? ராம, வெங்கட்ராம. வெரி குட் நேம் சார். ஒரு நிமிஷம் சார். கீதா, நான் தாம்மா பேசுகிறேன். வெங்கட்னு என் ஃப்ரெண்டு டப்ளிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் வருவார். அவர்கிட்ட நேற்று நான் உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சேன்ல, அந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருமா. அப்புறமா பேசுகிறேன். வச்சுட்டு வை. என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து உங்க பேரை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருங்க. பாத்துக்குங்க, பணம் 10 லட்சம். பேரு செல்வம், ஊரு அறந்தாங்கி, தொழில் 1000 2000 வட்டிக்கு விடுறது. சிகரெட்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிகரெட் இல்லைன்னா செத்துருவான். ஹலோ, அமுதாவா? சொல்லுங்க. கட்சி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். ஆபீஸ்ல ரைடு நடக்குது. அது உங்க வீட்டுக்கும் வரலாம்.
உங்க வீட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் சீக்கிரம் சேஃப்டி பண்ண சொல்லி ஐயா சொன்னாரு. பி கேர்ஃபுல். அமுதா, அமுதா, செல்வம் வாசல்ல நிக்கிறேன். ரைடு வருதுன்னு சொன்னாங்க, இவன் வந்திருக்கான். வா செல்வம், வா உட்காரு. என்ன அமுதா, ஒரே டென்ஷனா இருக்கிற? ஒன்னும் இல்லப்பா. இப்ப கூட பாரு, 10 ஊர்ல 10 லட்சம் வட்டிக்கு விட்டுருக்கேன். நானா யாருக்கிட்டையும் போய் வசூல் பண்றது இல்ல. அவங்களா ஃபோன் பண்ணி கரெக்டா கொடுத்துருவாங்க. நியாயமா தொழில் பண்றவங்க வியாபாரிங்கெல்லாம் வட்டிக்கு விடுன்னு கேக்குறாங்க. ஆனா கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல. இப்ப மட்டும் என் கையில 5 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னு வச்சுக்க, லட்சத்துக்கு 5000, 5 லட்சத்துக்கு 25,000 ரூபாய் மாசம் வட்டி வரும். ஆனா கொடுத்து உதவதான் ஆள் இல்லாம தான். என்ன பண்றது? சரி செல்வம், 5 என்ன 10 தரேன். ஆனா அடுத்தவங்க பணம் தான், மாசம் மாசம் வட்டி கொடுத்துருவேல்ல? கண்டிப்பா கொடுத்துருவேன். இரு, இதோ வரேன். இந்த செல்வம். சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் போயிட்டு வரேன். வா செல்வம். செல்வம், எந்த ப்ரூஃபும் இல்லாம ஒன்னால மட்டும் தாண்டா பணத்தை வாங்க முடியும். பேரு கார்த்திக், ஊரு அது மட்டும் அவனுக்கே தெரியாது. தொழில் துணி வியாபாரம், படிப்பு கம்ப்யூட்டர், சிகரெட் கூடவே பாக்கு போடுவான். புறம்போக்கு. அப்பனே முருகா, வீட்டில் 100 பவுன் நகையும் 25 லட்சம் ரொக்கமும் இருக்கு. உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்கப்பா. சம்பளத்துக்கு செக்யூரிட்டி போட்டா கூட திருடனுக்கு துணை போயிடுறானுங்க பாவி பசங்க. உன்னை விட்டா நல்ல செக்யூரிட்டி யாரும் இல்லப்பா. அப்பனே முருகா, உனக்கு என்னப்பா, உக்காந்த இடத்துலயே அபிஷேகம் தான், ஆராதனை தான், அர்ச்சனை தான், பொங்கல் தான், பிரசாதம் தான், தேரு தான், திருவிழா தான். என்ன எடுத்துக்க, நாய் பொழப்பு. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, கிடைக்கிற வருமானத்தை வச்சு என்னையே காப்பாற்றிக்க முடியல. லவ் பண்ண பொண்ணும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. இந்த வயசில் எத்தனையோ ஆசை இருக்கு, எல்லாத்துக்குமே காசு மட்டும்தான் கடவுளா தெரியுது. இப்போ போனானே ஈனப்பிறவி, அவன் ஊரடிச்சு உலையில போட்டு 100 பவுனுக்கு மேலே வீட்டில் வச்சிருக்கான். பணம் வேற 25 லட்சத்தை தாண்டும். முருகா, நீ மட்டும் கருணை காட்டினா ப்ளீஸ் ஹெல்ப் மீப்பா. அடிச்சிட்டுமா? 10 ரூபா பெருசா 100 ரூபா பெருசா? விஷயம் வெளியே தெரியக்கூடாது, நாசுக்கா செய்யணும். பூட்டிய வீட்டிற்குள் புகுந்து 25 லட்சம் ரொக்கம் 100 பவுன் நகை அப்பேஸ். புறம்போக்கு. பேரு குண்டு கணேஷ், ஆனா ஒட்டட குச்சி மாதிரி இருப்பான். ஆளும் மண்டையும். ஊரு காரைக்குடி, தொழில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சார், நான் ஆல்வா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வர்றேன். அனிமல்ஸ்க்கு மட்டும் தான் நான் இன்சூரன்ஸ் பண்றேன். மனுஷனுக்கு நன்றி கேட்ட மனுஷங்க சார். அவங்களுக்கு அனிமல்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. அதனால தான் சார் சொல்றேன். இப்ப வர்ற கோமாரி நோயால மாடுங்கெல்லாம் டக்கு டக்குன்னு டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிடுது. அந்த கோமாரி கோழி மாதிரி நோயா வந்தா நீங்களும் திவால் ஆயிடுவீங்க. அதுல இருந்து உங்களையும் உங்க முதலீட்டையும் காப்பாத்துறதுக்காக தான் சார் இப்ப நான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். இப்ப பக்கத்து ஊர் எடுத்துக்கங்க. அங்க இருக்கிற கோழிகளுக்கெல்லாம் பறவை காய்ச்சல் வந்து கவர்மெண்டே எல்லா கோழிகளையும் போட்டு புதைச்சிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில செத்து போன ஓனரையும் போட்டு எரிச்சிட்டாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது பாருங்க. அதனாலதான் சார் நான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். ஏய் புட்றா, உட்காருங்க. நான் உட்கார்ந்து என்ன சார் பண்றது? நீங்க இந்த இடத்துல நிம்மதியா உட்காரணுமே. இங்க பாரு தம்பி, ஸ்ட்ரைட்டா டீலிங்க்கு வரேன். உனக்கு 50,000 தரேன். ஒரு கோழிக்கு 1 ரூபாய்ன்னு 5 லட்சம் கோழிக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். ஒரே பேமெண்டா கட்டிட்டு போறேன். நீ 25 லட்சம் ரூபாய் பெனிஃபிட் பண்ணி கொடுத்தேனா நான் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுறேன். நான் ஓகேவா? என்ன யோசிக்கிற? நீ நினைச்சா முடியும். சரிங்க சார், நான் பண்ணி தரேன். ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, சரியா? நான் எதுக்கு சொல்ல போறேன்? ஏண்டா, இவனுங்களை பத்தி வாயால சொல்ல மாட்டாங்களா? பேப்பர்ல தான் சொல்லுவானுங்களா? இந்த மாதிரி கும்பல் சேர்த்தா பிடிக்காது எனக்கு. சரிங்க ஐயா. இதெல்லாம் சரியா வராது. என்ன வண்டியா? இந்த பிராடு பசங்க 5 பேரையும் உளவு பார்க்க வந்த போலீஸ்காரர் தாங்க இவரு. இவனுங்க அவரையும் விட்டு வைக்கலைங்க. பணத்துக்காக கொலை கூட செய்ய துணிஞ்சிட்டானுங்க.
டெய்லி இதே பொழப்பா போச்சு. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. வரேன். சோம்பேறிங்களா? ஏண்டிங்க. ஏய், கீழே இறங்கு. இஷ்டத்துக்கு குடிக்க வேண்டியது, இஷ்டத்துக்கு தூங்க வேண்டியது. வேலை வெட்டிக்கு போங்கடனா அதுக்கும் போக மாட்டேங்கிறானுங்க. ஏய் குமார, என்னண்ணே? என்ன நொண்ணனே? என்னண்ணே கோவப்படுறீங்க? வாங்கண்ணே, வந்து உட்காருண்ணே. வாண்ணே, உட்காந்து பேசுனே. ஏய், சேர் எடுத்து போடு. போடுறேண்ணே. அண்ணே வாண்ணே, வந்து உட்காருண்ணே. ஏய், அந்த பேப்பர்ல ஏறா. என்னண்ணே கோவம் காலையிலேயே? என்ன குமார், உன் சிச்சாக்கு வேலையை என்கிட்ட காட்டுறியா? ஏண்ணே கோவப்படுறீங்க? 5 இல்ல 10 இல்ல 50 லட்சம் கொடுத்திருக்கேன். இப்பவே இந்த இடத்துல எடுத்து வை, இல்லைன்னா உனக்கு சாவுதான்டா. அண்ணே, அன்சிகா, அந்த பணத்தை எடுத்துனோடி. பாருண்ணே, உன் பணம் இங்க இருக்கு. நான் கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு தாராளமா உன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இரு. அதான் நீ கொடுத்த பத்திரத்தை உன் மூஞ்சிலே வீசிட்டேனே, அப்புறம் என்ன பத்திரம்? எங்கண்ணே என் கையெழுத்த காணோம்? கையெழுத்து போடாத வெறும் வெத்து பத்திரத்தை தானே கொடுத்த. அன்சிகா, இந்த பணத்தை எடுத்து உள்ள வேடி. ஓலப்பாயில நாய் மூத்திரம் பேர மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டா பயந்துரும் நினைச்சியானே? இதுக்குத்தான் நான் கையெழுத்து போட சொல்லுவே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பார். சரி குமார், கையெழுத்து போட்ட பேப்பரை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போறேன். இப்ப அண்ணனை வெறும் கையோட அனுப்பாத. அன்சிகா, அந்த பேக் எடுத்துனோடி. டேய், உங்க முன்னாடி தானே கையெழுத்து போட்டேன். ஆமாண்ணே. கையெழுத்து போட்டதை பாத்தீங்கல்ல? பார்த்தனே. இந்தாங்க. உள்ள போ. குமார், 1000 500 வேணாம், வெறும் 10 ரூபா கொடுத்தா போதும்பா. அந்த அருவாளை எடுத்துனோடி. நானும் சண்டை கோழி படம் பார்த்திருக்கேன்டா. அன்சிகா, மோர் எத்னோடி.
ஜிக்ஸாக்டா. ரோசி, ரோசி, நான் உன்னை என்ன? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாட் யூ மீன்? ஐ மீன், நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நானும் தான். வெரி நைஸ். எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? பார்க்க வச்சிருக்கியா? எது? பாக்கு பான் பராக். பாக்கா? இல்லையே. இல்லையா? பாக்கு வாங்கவே துப்பில்ல, எனக்கே பாக்கு வைக்க வந்துட்டியா? ரோட்ல போறவன் வரவன்லாம் உன்ன மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். ஆமா, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க? 4 மூட்டை. என்ன பணமா? தினமும் நான் குடிச்சு போட்ட காலி பாட்டில். உன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தினம் 2 ஃபுல் அடிச்சா கூட போதை ஏற மாட்டேங்குது. ஏன்? நீ போகும்போது வரும்போது என்ன ஒரு பார்வை பாக்குறிய, அந்த பார்வையில இருக்கிற ஒரு கிக்கு இந்த போதையெல்லாம் ஏற மாட்டேங்குது. இந்த கண்டிஷன்ல இருக்கிற உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊருக்கே பால் ஊத்துறனா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உனக்கு ஊத்த வேண்டி இருக்கும். ஆனா அதுக்கும் நான் ரெடி. எனக்கு தேவை பணம், அதை சம்பாதிச்சுட்டு வா. ஐயோ ஐயோ, ரோசி ரோசி, டே சூப்பர் ராஜா, ஜீஸ் படி மஸ்து மஸ்து மீண்டும் முக்காப்பெல்லாம் ரக்கமாக தொட்டு ராங்கலாம் நடத்துட்டு ஜனா பேப்பா மச்சா எப்ப மேமா ஜனா ஜுலா ஜவா ஆ கணவனை கொன்று விட்டு கள்ளக்காதலனுடன் ஓட்ட மனைவி பெயர் சுதா. இந்த பேப்பர்ல ஏன்டா மாவு கொட்டி வச்ச? இன்னைக்கு நான் செத்தேன்டா சாமி. ஐயோ, என்ன பண்ணலாம், என்ன சொல்லி தப்பிக்கிறது, எப்படிலாம் பண்ணலாம்? போயிட்டாங்களா? அப்ப சந்தோஷம். அது வர்றா வெங்கட்ராமா, உனக்கு நல்ல நேரம். சட்டமன்ற தொகுதியில் போன மாசம் ஜெயித்தவர்கள் பட்டியலில் முதல் பெயர் வெங்கட். மச்சான் மச்சான், டேய் மச்சான், வெங்கட் தீ போட்டு கொடுறோம், தீ போட்டு கொடுறோம். தீப்பெட்டி கேக்குறியோட தீப்பெட்டி ஓயோ வந்து வச்சுக்க. அம்மா வலிக்குது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பொண்ணூட்டுக்காரனே போயிட்டான். மணி 10 ஆச்சு, இன்னும் இவங்களை ஆளை காணாம. வாங்கி வச்ச சரக்கு வேற வாவான்னு கூப்பிடுது. உள்ளே எடுத்து வச்சிருவோம். எல்லாம் ரெடியா இருக்கு, ஆளைத்தான் இன்னும் காணோம். என்ன ஆச்சு, என்ன பண்றது? நம்மளே அடிச்சிடலாமா? இவ்வளவா அடிக்க முடியாதே அவங்கள விட்டு. நான் கோவிந்தா கலக்கலாம் உட்காந்து நிக்கிறேன். என்னடா பின்வாசல் வழியா வரீங்க? வாசல் வராம உன் மூஞ்சிக்கெல்லாம் முன் வாசல்ல வருவாங்க. சரி, எங்க கார்த்திகை காணோம்? அதே அமைச்சா கேக்குறேன். வரும்போது ஒருத்தன் பெட்ரோல் ஊத்திருந்தேன், அதை ஊத்தி வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகல. தள்ளி தள்ளி தான் வந்தோம். என்ன பண்றது? லேட்டா வந்தீங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சா? சரி கோவிந்தா, ஆளை விடு, நாங்க கிளம்புறோம். உன்னை நம்பி நாங்களாம் வந்த சிறுப்பல அடிக்கிறோம். வாங்கடா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, சாப்பாடும் முடிஞ்சிச்சு, இன்னும் சரக்கு முடியல மச்சான். சரக்கு முடியல மச்சான். சைடு டிஷ். வாயா 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 தங்கம், எங்க உட்காந்து அடிக்க போறோம் சரக்கு? மச்சான் மச்சான் கிச்சு கிச்சு போத ஏறி பத்திக்குச்சு மத்தாப்பு பத்தி குச்சி
அது மாறாப்புல குத்திக்கிச்சு தண்ணிய கொஞ்சம் ஊத்துடா போதைய கொஞ்சம் ஏத்துடா தண்ணிய கொஞ்சம் ஊத்துடா போதைய கொஞ்சம் ஏத்துடா ஏ மச்சான் மச்சான் கிச்சு கிச்சு போதைய ஏறி பத்திக்கிச்சு மத்தாப்பு வத்தி குச்சி அது மாறாப்புல குத்திக்கிச்சு தட்டு கொசுவான் சேலை கட்டி தாளம் சுதியும் சேர்த்து வச்சு தட்டு கொசுவான் சேலை கட்டி தாளம் சுதியும் சேர்த்து வச்சு கண்ட கொலுசு மெட்டு போடுதே அத கேட்டா மனசு சுண்டி இழுக்குதே கண்ட கொலுசு மெட்டு போடுதே அத கேட்டா மனசு சுண்டி இழுக்குதே ஐர மீனா துள்ளிக்கிட்டு அவ உயிரை கேட்டு போறா பாரு நாம இங்க போதையில கொஞ்சம் உளறி புட்டா தெளிஞ்சு போடும் காலையில நாம இங்க போதையில கொஞ்சம் உளறி புட்டா தெளிஞ்சு போடும் காலையில ஏ மச்சான் மச்சான் கிச்சு கிச்சு போதை ஏறி பத்திக்குச்சு மத்தாப்பு வத்தி குச்சி அது மாறாப்புல குத்திக்குச்சு தண்ணிய கொஞ்சம் ஊத்துடா போதைய கொஞ்சம் ஏத்துடா தண்ணிய கொஞ்சம் ஊத்துடா போதைய கொஞ்சம் ஏத்துடா முக்கா துட்டு கொட்ட வச்சு மொள நீள பூவ வச்சு முக்கா துட்டு கொட்ட வச்சு மொள நீள பூவ வச்சு வட்ட விழியால வல விரிச்சா அவ பாரி தேடி உள்ள மறைச்சி வச்ச வட்ட விழியால வல விரிச்சா அவ வாரி தேடி உள்ள மறைச்சி வச்ச தேர போல குலுங்கி வர அவ தேவதையா நடந்து வரா விட்ரா நாம இங்க போதையில கொஞ்சம் உளறி புட்டா தெளிஞ்சு போடும் காலையில விட்ரா நாம இங்க போதையில கொஞ்சம் உளறி புட்டா தெளிஞ்சு போடும் காலையில மச்சான் மச்சான் கிச்சு கிச்சு போதை ஏறி பத்திக்கிச்சு மத்தாப்பு வத்தி குச்சி அது மாறாப்புல குத்திக்கிச்சு தண்ணிய கொஞ்சம் ஊத்துடா போதைய கொஞ்சம் ஏத்துடா தண்ணிய கொஞ்சம் ஊத்துடா போதைய கொஞ்சம் ஏத்துடா மச்சான் மச்சான் கித்து கிச்சு போதை ஏறி பத்திக்கிச்சு என்னடா தண்ணி உப்பு கறிக்குது கடல் தண்ணி ஊருக்குள்ள பூந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடல் தண்ணி உள்ள பூந்துதான் உலக அழிய போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒண்ணுமே அனுபவிக்காம சாவ போறமே ஆண்டாவா வாய் மூடு அடைக்கடைக்கு பார்த்தா முடியல அதான் ஓபன் பண்ணி விட்டேன் நான் விட்ட இடத்துல நீ ஏன்டா வாய வச்ச நீ ஏன்டா இவன் வாய் வைக்கிற இடத்துல ஒண்ணுக்கு போன துரோகி டேய் மாப்பிள்ளைகளா வர வர வாயில இருந்து பிளட்டா வருதுடா உள்ளுக்கு இருந்த பேர் பார்ட்ஸ் எல்லாம் அந்த தொங்குதுன்னு நினைக்கிறேன் அநேகமா சீக்கிரம் டிக்கெட் வாங்கி போயிருவேன் மச்சி நீ சரக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடுற அதனால தான் அப்படி என்ன பாரு டெய்லி ஃபுல்லு சாப்பிடுற சும்மா கிண்ணுன்னு இருக்கு நீ நல்லா வாழ்ந்துடா மாப்ள டெய்லி குவார்டர் சேர்த்து சாப்பிடு இன்னும் நல்லா இருப்ப அப்படிங்கிற உப்பையே 4 குவார்டர் எக்ஸ்ட்ரா அடிக்கிறான் ஏய் வாடா போலாம் டேய் போய் அந்த ஃபேனை திருப்புடா ஏய் மச்சான் ஊத்து
என்னைக்கடா பேன திருப்பின சொல்றா. நான் தான்டா திருப்பன. திசையா வெளில தெரியக்கூடாதுன்னு நாசுக அடிச்சுட்டாங்க. நாமளும் நாசுக்கா போயிருவோம். நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால சொக்கணும் தன்னால. ஓ மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சான். ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சான். வச்சதில்ல என்னடி உண்டாச்சு. நாம் பூவை எடுத்து ராஜாண்ணா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிரியாணி பண்ணலான்னு ஹெல்ப் பண்ணலான்னா உள்ள என்ன பண்ணிருக்கிற? எடுத்துருவானா? ஏண்டா இந்த செல்வம் பையன் எங்கடா போனா? பிரியாணி செய்யற நேரம் பார்த்து ஆளை காண மாட்டேன். அவன் பிரியாணி பங்கு எனக்கு தான். சரிடா சரிண்ணா. ஆமாடா அந்த பங்கு எனக்கு தான். சண்டை போடாதீங்கடா. இருடா அதோ கை கட்டி வரான்ல, அவன் கையை அவுத்து விடுறவங்களுக்கு தான்டா செல்வத்தோட பங்கு. வாட்சி கட்டி பார்த்திருக்கேன், சேலை கட்டி பார்த்திருக்கேன், ஏன் கோமணம் கட்டி கூட பார்த்திருக்கேன். டேய் வேலு கூப்பிடுறா அவனை. இவன் கையை யாரும் அவுக்கலனா செல்வத்தோட பங்கு கை கட்டிக்கு தான்டா. நீ பேசாத, நீ பேசாத. டேய் கை கட்டி இங்க வாடா. டேய் கைய வர்றா. ஏன்டா கையை கட்டிக்கிட்டே இருக்க? சொல்றா, கேக்குறேன்ல. கையை தூக்குடா. என்ன பண்ணாலும் அவங்க மாட்டேன்றான். நீ உன் வேலையை பாடுறா. முடியலடா. பண்ணிட்டான்டா செண்டு பேட்டரி. யாருக்கு ஐயோ சீ என்கிட்ட வா. ஓ அடங்க கடையை திறந்து போட்டு நான் வர்றதுக்குள்ள என்னத்தடா குடிச்சிங்க? இப்படி மட்டி ஆயிட்டீங்க. ஏய் அந்த மூட்டையெல்லாம் இறக்கி போட்டு அந்த சரக்கு எடுத்துன்னு வா. டேய் வெங்கட்டு, ஏய் ராஜா, உங்களா இருங்கடா. போதையில எப்படி கிடக்குறான்னு பாரு. டேய் எந்திரிங்கடா, எந்திரிடா. டேய் எந்திரிடா. ஏய் கோயிந்தா நீயா? என்னத்தடா குடிச்சீங்க? இப்படி மட்டியாயிக்கிறீங்க? ஏய் நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? என்ன மொடா குடியா? என்னடா முறைக்கிறீங்க? சரக்கு அடிக்காத போல பாக்குறீங்க. உங்க கண்ணை பார்த்தாலே தெரியலையா எம்மா போதையில இருக்கீங்க? ஒட்டகத்துக்கு பிறந்தவன உக்காரா உக்காரா சொல்றா ஓனாவாயா. டேய் யாருமே போதை மயக்கம் இல்லடா, எல்லாம் இந்த நாத்த மயக்கம். அது ஏன் கேக்குற? கதையை சொல்றேன் கேளு. ஒருத்தன் கை கட்டின்னு ஒருத்தன் வந்தான்டா. இவன் தான்டா கை தூக்க சொன்னான். அவன் தூக்கலான்டா. அப்பா நாத்தம் பொண நாத்தம் விட மோசமான நாத்தம்டா. இந்த கப்ப மறக்க இந்த சரக்கு ஏத்துவோம். நீ போயிட்டு நான் ஃபோன் பண்ண பிறகு வா. புது ஆசையா வந்திருக்கு. Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight. Yeah, my man. டேய்
அது ரியல் எஸ்டேட் மேட்டர் என்னடாச்சு? சதுரடி 1000 ரூபாய் போதுண்ணே. அவ்வளோதானா போகுது? உனக்குனடா ஜிக்ஜாக் அண்ணே, என்ன வேலை? ரொம்ப அவசரம். அது கம்மா காவான்னு போக வேண்டியது தானே. அண்ணன் காமெடியில கலக்குவாரு. உட்கார் உட்கார். ஒரே தூசா இருக்கு, ஒழுங்கா துடைக்குதுங்களா? அதை தொச்சிடண்ணா. போய் வண்டி தடி போ. காலையிலேயே உங்க பஸ் விடாது. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறான் அந்த ஆளு. என்ன முக்கியமான விஷயமா? ஒண்ணு இல்லண்ணே, அவசரமா பணம் 30,000 ரூபாய் தேவைப்படுது. அதான். அது என்னன்னு யோசிக்கிறீங்க? உன்னெல்லாம் நம்பி 30,000 ரூபா எப்படிடா கொடுக்குறது? எவ்வளவு தானே தருவீங்க? உன்னை நம்பி ஒரு 100 ரூபாய் தரலாம். ரொம்ப கேவலப்படுத்துறானே. ஏன்னு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? வேற என்னடா பண்றது? ஒரு 500 ரூபாய் தரேன். அண்ணா, உங்க ரேஞ்ச் என்ன? 500 ரூபாய் ரொம்ப கம்மினா. சரிப்பா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஒரு 1000 ரூபாய் தரேன். அதுக்கே நீ கையெழுத்து போட்டு தான் போகணும். புரியுதா? ஒரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய்னா 30 கையெழுத்து போட்டு தரேன். 30,000 ரூபாய் கொடுங்க. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே. வேலு, என்ன பத்தி தெரியும்ல? தெரியும்ண்ணா, கரெக்டா கொடுத்துருவேன். அன்சிகா, அன்சிகா செல்லம், அந்த கேஷ் பேக் எடுத்துன்னு வாடி. இந்தாங்க. வேலு, சொல்லுங்க. நல்லா யோசிச்சு போடு. பார்த்து போட்டா போதுண்ணே. ஏய், தள்ளி உட்கார. உட்காருமா. ஏய், தள்ளி உட்கார. என்ன ரோசி, திடீர்னு வந்திருக்க? இல்ல ஜாக், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. என்ன ஜாக், கணக்கு பண்ணாம கொடுக்குறீங்க? எல்லாம் கணக்கு பண்ணத்தான். என்னது? எல்லாம் கணக்கு பண்ணி வச்சுக்கோ. ஆ, சரியா இருக்கு. நான் போயிட்டு வரேன். சரி. உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. இந்தாங்கண்ணே. அண்ணே, போடா போடா. என்னண்ணே? பணம் கொடுங்கண்ணே. போ. பணம் கொடுங்கண்ணே. இந்தா புடி. போ. இதெல்லாம் மூஞ்சிக்கு ஓவரா தெரியல. எப்படியோ பணம் வந்தா சரி. சூப்பர் ராஜா எங்கடா? கடை வீதிக்கு போயிருக்காரு. சரி, ஒரு டீ போடு. நான்லாம் போட்டா நீ குடிக்க மாட்ட, நீயே போய் போட்டுக்கோ. எல்லாம் என் நேரம். டேய், அந்த பேப்பர் எடுத்துடா. கூட கூட பேசிட்டு இரு, பின்னால இருக்கிற கிணத்துல தூக்கி போட்டுறேன். ஒரு கிலோ முடி 90,000? இந்தாங்கம்மா, எங்க கம்பெனி ஷாம்பு. தலையில தேய்ச்சி குளிங்க, விளம்பரத்துக்காக ஃப்ரீயா தரோம். வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. ஐயா, இந்தாங்க, எங்க கம்பெனி ப்ராடக்ட் உங்களுக்காக தரோம். தேய்ச்சி குளிங்க. இந்தாங்கம்மா, தலையில தேய்ச்சி குளிங்க. யூஸ் பண்ணுங்க, தலையெல்லாம் நல்லாயிடும், பொடுகெல்லாம் போயிடும். அக்கா, நீங்களே யூஸ் பண்ணுங்க அக்கா. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற எங்கள் கம்பெனி ஷாம்பு. ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா தருவோம். அடுத்த வாரம் திருப்பி வருவோம். எல்லாரும் தலையில தேய்ச்சி குளிங்க. நேரம் திரைப்படத்திலிருந்து ராஜேஷ் முருகேசன் இசையில் சபரீஷ் வர்மா பாடிய ஒரு துள்ளலான சூப்பர் பண்றா. செம்ம பண்றா. டேய் வாடா ஆடுவாடா. டேய் வாடா வாடா வாடா. வாடா. ஓனாங்க கூட எல்லாம் நான் ஆட மாட்டேன். போடா. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. டமாலே டமா டமா டமா
இவன் வேற இஷ்டத்துக்கு குடிக்கிறது இஷ்டத்துக்கு. நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருந்தோம் நம்ம உயிரை காப்பாத்திக்க முடியலையே. அப்படியே மீறி பணத்தை எடுத்தாலும் இவனுங்க என்ன அடிச்சே கொண்டுடுவானுங்க. டேய் எந்திரா எந்திரண்ணா சுட எந்திரா உடு குத்தி விட்டுறா எந்திரண்ணா எந்திரா. டேய் கணேஷ் என்னடாச்சு என்னாச்சு? டேய் கணேஷ் டேய் வேலை இவனுக்கு காய்ச்சல் அடிக்குதுடா. டேய் டேய் வாங்கடா வந்து காப்பாத்துங்கடா. இந்த சூப்பர் ராஜா கிட்ட ஆட்டையை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாமா? ஓசில டீயும் குடிச்சிட்டு செலவுக்கு காசும் கேட்பீங்களா? உங்ககிட்ட கேட்க மாட்டேன் மூடு. சே, நம்ம கிட்ட இவ்வளோ பணம் இருந்தோம் கணேஷை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். மீறி பணத்தை வெளியில் எடுத்தா இவனுங்க சந்தேகப்படுவானுங்க. டேய் செல்வம், அவசரப்படாத. எவன் செத்தா உனக்கு என்ன? டேய் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கடா. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டேய் வெங்கட்ராமா, அவசரப்பட்டு இறக்கம் காட்டாத. தர்மத்துக்காகவே கட்டினதாண்டா தர்மாஸ்பத்திரி. ரெடிமேடா ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு வை. ஏண்டா? இல்ல மச்சான், அவன் ஃப்ரெண்ட்ரா. அவனை காப்பாத்தி அனுப்புடா. ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கடா. ஹாய் ரோசி, குட் மார்னிங். என்ன லவ் லெட்டரா? இல்ல பால் கணக்கு. எழுது. ஐ லவ் யூ. ஓகே ஓகே. என்னடா சாவு வீடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அவனுக்கு காய்ச்சல் அடிக்குதுமா, ஹாஸ்பிட்டலுக்கு போடானா போக மாட்டேன்றான். இவனுங்களும் ஒருத்தனும் கூட்டிட்டு போக மாட்டேன்றானுங்க. ஏய் கணேஷ், என்னடா ஆச்சு? வெளிய இங்க வா. சொல்லு ரோசி. ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வா. இவன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. உடம்பு அனலா கொதிக்குது. செத்துக்கிட்டு போயிட போறான். இந்தா, இதுல 2000 ரூபாய் இருக்கு. ஹாஸ்பிடல் செலவுக்கு வச்சுக்க. ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு. ஓகேவா? இப்போ கூட்டு வர ரோசி. டேய் இந்த பாரு, டேய் இந்த பாரு, ஏய் இந்த மா. இந்த சரக்கு அடிக்காதடா பல வாட்டி சொல்லி பிறகு அடிச்சு. டேய் ஆட்டோ புடிச்சடா. டேய் வாடா. டேய் தூக்குடா. டேய் சுடுறா. டேய் தூக்குடா. டேய் நீ காலப்படி. டேய் நீ கையப்படி. டேய் சீக்கிரம் தூக்கிட்டு வாங்கடா அவனை. வாடா. மெதுவாடா. டேய் நீ எங்கடா போற? என்ன 100 ரூபாய் போற வழியில ஏதாவது தர்மாஸ்பத்திரி வாசல்ல இந்த நாயை தூக்கி போட்டு போடுங்க. துரோகிங்களா, கூப்பிடவே மாட்டேங்கடா. போட்டேன். வேலு 2000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் தான் கொடுக்குறேன். டேய் உனக்கு சரக்கு அடிக்கணுமா வேணவா? ஆமாடா. டேய் நீ சூப்பரா ஆமாடா. அப்போ கிளம்புங்கடா. வாங்க. டேய் இல்லங்கடா. டேய் நீ இந்த பக்கம் வந்துரு. என் கடை பாத்தியா அடிப்பாங்கடா. ஓடு. பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? அந்த காசை குடிச்சு தானடா காலி பண்ண போறீங்க. தலையை காடுங்க. என்னப்பா ஒரே சரங்கம் பொண்ணுமா இருக்கு, ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. போய் முதல்ல மொட்டை அடிங்க போங்க. ஐயோ அதெல்லாம் முடியாது சார். ஏன் முடியாது? அடுத்த கல்யாணம் சார். நீ உயிரோட இருந்தா தானே கல்யாணம் பண்ண முடியும். என்ன சார் சொல்றீங்க? சரங்கு அதிகமா இருக்கு, பிளட் ஊத்திக்கிட்டு இருக்கு, ஜன்னி வந்து செத்து போயிடுவேன். இப்போ நான் என்ன சார் பண்றது? முகாம் இருக்காங்க, அங்க போய் மொட்டை அடிச்சிட்டு வா போ. இதனோட அது நூதன டெக்னிக்கா இருக்கு. எத்தனை முட்டை? 120. ஆமாண்ணே. உங்க எத்தனை? 73. 73. இந்தா சரி வரண்ணா. கிளம்பு.
முடி நல்லா இருக்குண்ணே. எத்தனை கிலோ இருக்கு? 6 கிலோ இருக்கு. 5,40,000 ஆச்சு. எடுத்துட்டு வா போ. 40,000 குறைச்சிக்கிட்டு ரவுண்டா வாங்கிங்கண்ணே. சரி போய் எடுத்துட்டு வா போ. இல்ல நல்ல நோட்டு தானே? ஆமா. கொடு. சரி உங்க வீட்ல எத்தனை பொம்பளைங்க? 6 பேரு. இந்த ஷாம்பை தேய்ச்சி குளிக்க சொல்லு. அவங்க ஆல்ரெடி திருப்பதி போயிட்டு வந்துட்டாங்க. ச்சே, நாராயணன் முந்திக்கிட்டானா? என்னை விட ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கான். ஷாம்புல ஆசிட் கலந்தது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இந்த ஊர்ல தான் கொலை கொள்ளன்னு எவிடன்ஸே இல்லாம பல குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் ஆதாரமே இல்லை. இதனால அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதனால சில பேர் மன உளைச்சல்ல தற்கொலையை செஞ்சுக்கிறாங்க. படிக்காத குற்றவாளி கூட ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போவான். இதெல்லாம் படிச்ச இளைஞர்கள் செய்யற வேலை. சட்டத்துல இருக்கிற நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தடயமே இல்லாம குற்றங்கள் செய்யறதுல நம்பர் 1 கிரிமினல்ஸா இருக்காங்க. அந்த கிரிமினல்ஸை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் உங்களை ஸ்பெஷல் டியூட்டி கொடுத்து இங்க அனுப்பியிருக்கு. இத பாரு ஆஸ்டின், நீ போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சூப்பர் ராஜா கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். நீ அங்கேயே தங்கிக்கலாம். ஓகே சார். பை த பை, இந்த ஆபரேஷனை சக்சஸ் ஆக்கணும். ஓகே சார். சொர்க்கமே என்றாலும் கண்ணு தெரியல. யாரா ஜெயிப்பா? வண்டியை நேரா டீ கடை உள்ள விடுற, போய் ஓரமா விடுறா. டீ கடனை நீ தான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க. டேய் சண்டை போட. நடுப்பக்கம் பாத்தியா என்ன போட்டிருக்குன்னு பாரு. அட 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 அடா, என்ன அழகு. டேய் ஒரு டீ போடுறா. சரிடா சரிடா பாத்துக்கலாம்டா. வாங்க தம்பி. வாங்க வாங்க வாங்க. உங்களை பத்தி ஐயா எல்லாம் சொன்னாங்க. நீங்க தங்குற இடம் இதான். உட்காருங்க, இது உள்ள வச்சுட்டு வரேன். வாங்க. இந்த பேக் எல்லாம் உள்ள வை. இவன் பார்வையே சரியில்லையே. கன்ஃபார்மா இவனுங்க கிரிமினல் தான். இவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரியே இருக்கான். டவுட்டே இல்லை. டீ சாப்பிடுங்க. டேய் தம்பி, டீ ஒன்று கொடுப்பா அவருக்கு. டேய் ஓனா, இவர் எனக்கு வேண்டப்பட்டவர். இனிமே இவர் இங்கே தான் தங்குவாரு. போலீஸ் வேலைக்கு முயற்சி பண்றாரு. அதுக்கு இங்க எதுக்கு வந்தாரு? நீ என்ன போலீஸா? டேய், நீ கூட தான் பாக்குறதுக்கு திருட மாதிரி இருக்க. ஆனா இன்ஜினியர் மாதிரி ட்ரெஸ் பண்ணல. போடா. என்ன டேய் விடுடா. போடா நொக்க. என்ன முறைக்கிற? போ. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவரு நானு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அப்பப்ப அடிச்சுக்கிறோம், பேசிக்கிருவோம். டேய் தமுகுரா குட்ரா. அவன் ஏன்டா எங்க ஓடிக்கிட்டு இருக்கான்? அவன் ஓடுகலையா இருப்பான். அதான் எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கேன். டேய் இப்படி ஓடுறானா இது போலீஸ்க்கான ட்ரைனிங்டா. என்னடா காலங்கத்துல ஆரம்பிச்சிங்களா? காலங்காத்தால வராம பின்ன இதுக்காண்டி நடுராத்திரில வந்து உட்கார முடியும்? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதா? இவெல்லாம் போலீஸ்ல சேர்ந்து என்னத்தடா கட்ட போறான்? சேர்ந்தவங்க எல்லாம் என்னத்த கழட்டினாங்களோ அதைத்தான் இவனும் கழட்டுவான். டேய் வாங்கடா போலாம். டேய் வேலை. டேய் நம்ம தேடி மீட்டர் வந்திருக்கான். ஒரு நிமிஷம். அண்ணே உட்காருங்கண்ணே. என்னண்ணே திடீர்னு? நான் வேலை வீட்டு பக்கம் ஆளே காணோம். ரொம்ப பிஸியா? அண்ணே நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க மட்டும் தானே பிஸியா இருப்பீங்க.
பணத்தை வாங்கினா கரெக்டாக திருப்பி தர தெரியுமா? அதான்டா உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. உனக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் அண்ணங்கிட்ட கேளு. அண்ணே, இந்த ஊர்ல யார்கிட்டயும் பணம் இல்லைண்ணே. எல்லா பணமும் உங்ககிட்ட மட்டும் தானே இருக்கு. என்ன சொன்ன? டீ சாப்பிடுங்க. டேய் அண்ணனுக்கு டீ குடுறா. டேய் அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. இவன் எதுக்கு பொங்குறான்? குடுறா, உட்காந்துக்கிறாரு. அண்ணன் இருந்தாங்கண்ணே. ஓவரா விளையாட்டுறானுங்களே. ஏதாவது பெருசா பண்ண போறானுங்களோ? நமக்கு தெரியாம இப்படி கண்டுபிடிப்போம். சாப்பிடுங்க. வேலை என்ன மாதிரி ஒழுங்கா பிசினஸ் பண்ணு. சரிங்கண்ணே. என்ன டிரைவர் வரலையா? சரிண்ணா சரிண்ணா. டேய் வேலு, என்ன மூடி உட்கார்றா. அவன் ஒரு வீணா போனவன். டேய் இங்க வர்றா. டேய் வேலு, நீ ஏன் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்க? விக்கு மண்டெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்படி என்னடா பண்ற? நேரம் வரும்போது சொல்றேன். போடா. எனக்கு ஒரு 10 லட்சம் வாங்கி கொடுறா வேலு. ஒண்ணு நானே இருக்கணும், இல்ல பர்சனாலிட்டி இருக்கணும். உங்ககிட்ட ரெண்டுமே கிடையாது. சத்தியமா அவன் உங்களுக்கு எல்லாம் பணமே தரமாட்டான். யோ ஒரு டீ ஒன்று படியா ஃபர்ஸ்ட். இந்த பாரு வேலு, நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நாங்க யாருமே உன்கிட்ட பேச மாட்டோம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றா. சொன்னா தானே நாங்க ஏதாவது பண்ண முடியும். டீ சூடா இருந்தா நான் உனக்கு காசு தருவேன் சொல்லி போட்டேன். அந்த டீயை போய் குடிக்கிற அறிவு கட்டவனே. என்னடா டீ சூடு இல்ல ஒண்ணு இல்ல. டேய் இங்க வர. சூடு இருக்கடா? சூடு இருக்கா? இல்ல இல்ல. ஆமாடா இருக்குடா. லைட் எரியல, ஃபேன் ஓடல, சீக்கிரம் வாங்கன்னு வாங்க. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்தா ஆள் இருக்க மாட்டாங்க. கல்பனா, இங்கேயும் லைட் எரியுது. என்ன பிரச்சனை? ஓடுதே. கிரைண்டர் நல்லா தான் இருக்கு, கல்லு தான் கண்டமாயிருக்கு. கொத்து போட்டா சரியாயிடும். மாமா கிட்ட சொல்லுங்க. பாடி தான் ரொம்ப லூசா இருக்கு. வேலு, மாமா கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அவர் காதலே வாங்க மாட்டேங்கிறாரு. அதான் ஒண்ணு கூப்பிட்டேன். நீ தான் கரெக்டா செய்வ. கிரைண்டர் இல்லாம தினமும் நரக வேதனையா இருக்கு தெரியுமா? சரி பண்ணி விடு வேலு. இதுக்கு நீதான் சரியான ஆளு. ஏய் வேலு, இந்த பாரு கல்பனா, நீ தலை குனிஞ்சு வாழ்ந்தாதான் உன் புருஷன் தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஸ்கூல்ல படிக்கிற உன் 2 பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேணாம், நல்ல ஒழுக்கத்தை சேர்த்து வச்சாலே போதும். சபலத்துல செய்யற சின்ன சின்ன தப்பு கூட அவங்க மனசுல பேரிடியா இறங்கி அவங்க எதிர்காலத்தையே பாதிக்கும். மானத்தோடும் ஒழுக்கத்தோடும் நல்ல பொம்பளையா வாழதான் பெத்த அம்மா அப்பாவுக்கு செய்யற மரியாதை. ஒரு ஆம்பளை தப்பு செஞ்சா அவன் குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்கும். ஆனா ஒரு பொம்பளை தப்பு செஞ்சா அந்த தலைமுறையே பாதிக்கும். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறீங்க, மனசு சரியில்லைன்னா சாமி கிட்ட போறீங்க. புருஷன் சரியில்லை மட்டும் ஏண்டி அடுத்த கிட்ட போறீங்க? அங்க தாண்டி உங்க வாழ்க்கை நாசமாகுது. உன் புருஷன் கிட்ட என்ன தப்புன்றதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணு, உன் வாழ்க்கை சரியாயிடும். என்ன மன்னிச்சிடு வேலு, நான் பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் வேலு. சீ, காலை விடு. ஏன் காலை பிடிக்காத, உன் புருஷன் காலை பிடி, அதான் உனக்கு நல்லது. நான் பொறுக்கிதான், ஆனா பொம்பளை பொறுக்கி இல்ல. டேய் யாரா இந்த வெண்டாடி? தெரியல, இவர்தான் வெண் பொங்கல். பக்கா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சார். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே சார். ஃபோர்ஸ் வேணாம் சார்.
இந்த கேங்கை ஃபுல்லா முடிச்சு நான் இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஆஷின் எதுக்கு இங்க நிக்கிறான்? யாருண்ணா அவரு? அவன் என் ஃப்ரெண்டுடா. இறங்கி வா. என்ன ஆஸ்டின் ரோட்ல நிக்கிற? உனக்காக தான் வெயிட் பண்றேன். என்ன பார்க்கணும்னா நீ சூப்பர் ராஜா கடைக்கே வந்திருக்கலாமே. வண்டியில என்னடா இருக்கு? காய்கறி. வண்டியை தரடா. ஆஸ்டின், நான் என்ன திருட மாதிரியும் நீ என்ன போலீஸ் மாதிரியும் இது பிஸ்கட்டுப்பா. அதை வை. அந்த பெட்டிடு. ஏய், அந்த பெரிய பெட்டிடு. இரு 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 இரு. ஸ்நாக்ஸ் தான், பாத்துக்கோ. அதை வை. என்னடா இது? இருப்பா. டேய் பாருப்பா. இது என்னடா? இதுல என்ன இருக்கு? அது பூண்டியா? அது ஆஷின், சந்தைக்கு போகணும், டைம் ஆச்சு. சொன்னா கேளு. ஏய், சொல்றேன்ல, வேலைய பாரு. என்னையா ஃப்ரெண்டு கிட்ட போய் சந்தைக்கு போனியா? ஏய், வெல்டன் அஸ்டின். தேங்க்யூ சார். எல்லா கலவரத்துக்கும் வெடிகுண்டு சப்ளை பண்றது இவன் தான் அஸ்டின். அந்த டீ கடையில இருக்கிற 5 பேருக்கும் இதுல லிங்க் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார். சூப்பர் ராஜா கடையில் இருக்கிற 5 பேரோட என்கவுண்டர் ஃபைல் நான் ரெடி பண்ணிருக்கேன் சார். ஓகே, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். வெரி குட்.
எங்கடா இருக்க? டீ கடையில. சீக்கிரம் கிளம்பி சாஸ்தா கோயில் கிட்ட வாங்கடா. வெங்கட் இல்லையடா. டேய், அந்த நாரை எங்கயா குடிச்சிட்டு பார்ல வந்து கிடப்பான். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. என்னடா எதுக்கு வர சொன்ன? அந்த ஆஸ்டின் உண்மையிலே போலீஸ் நினைக்கிறேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் துப்பாக்கில என்ன சுட வந்தா நான் எஸ்ஐ வந்திருக்கேன். டேய் வேலு, அவன் போலீஸாவே இருக்கட்டும்டா. நீ என்னடா தப்பு பண்ணன? அவன் ஏன்டா உன்னை சுட்டான்? மச்சான், நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவனுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு யோகிதை கிடையாதுடா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. டேய், உலகத்துல யாரா தப்பு பண்ணல? நீ மட்டுமா பண்ற? மந்திரி வரைக்கும், எம்எல்ஏல இருந்து கவுன்சிலர் வரைக்கும், அதிகாரில இருந்து பியூன் வரைக்கும், ஏன் அக்கத்து வீட்ல இருந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் தப்பு பண்றான். பேப்பர்ல விளம்பரம் போட்டு செய்யறான். நான் மட்டும் என்ன யோகியமா? என்னது? நீ என்ன மாதிரி தானே? அப்படின்னா எது செஞ்சாலும் எவிடன்ஸ் இல்லாம பண்ணணும், என்ன மாதிரி. நான் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கவே முடியாதுடா. இட்ஸ் வெரி சிம்பிள். மச்சி, நானும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். டேய், நாம எல்லாருமே திறமையானவங்க தான்டா. இங்க பாருங்கடா, ஆஸ்டினுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன படம் வந்தவன் நாளைக்கு உங்களையும் போடலாம்டா. டேய், இப்படியே விட்டா அவன் நம்மள காலி பண்ணிடுவான். நாம அவனை தூக்கணும்டா. நான் சுக்கா செய்யணும்டா. விட்டுருங்கடா. சொன்னா கேளுங்கடா. வலிக்குதுடா, சொன்னா கேளுடா. விட்டுருங்கடா. இறங்கடா. இறக்கடா அவனை. நீ அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சனா 4 தோட்டாவும் ஒரு சவப்பட்டியும் தான் உனக்கு பரிசா கிடைக்கும். கடைசி காலத்துல பென்ஷனுக்கு நாயா பேயா அலையணும். அது கூட லஞ்சம் கொடுத்தாதான் கிடைக்கும். நீ மட்டும் கொஞ்சம் யோசிச்சா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? இந்த உலகத்துல காசு இல்லாம ஒரு மயிரும் புடுங்க முடியாது. எங்களுக்கு தேவை பணம். எங்களை பத்தின விஷயம் தெரிஞ்ச உன்னை கொல்றதை தவிர வேற வழி இல்லை. இன்னும் வாழ்றது 5 வருஷமோ 10 வருஷமோ, அதுக்குள்ள உண்மை விசுவாசம் சொல்லி உயிரை விட்டுறத. சொன்னா கேளுங்கடா. எங்கடா? பேக்ல இருக்குடா. ஏய், எங்களை பத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா இருக்கு? எல்லாமே அந்த பேக்ல தான்டா இருக்கு. பேக் எங்கடா இருக்கு? சூப்பராஜா டீ கடையில இருக்குடா. கொண்டு வாடாத. அது ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டடா. அப்படியே இவன் தலையில கள்ள தூக்கி போடும்டா. எங்கடா அந்த கல்லு? கல்லைகளை மட்டும் கொண்டாதீங்கடா.
உழைச்ச காசுல புல்லடிச்சா கிக்கு ஏறல அத நினைச்சு பார்த்து மனசு ஆறல நான் உழைச்ச காசுல புல்லடிச்சா கிக்கு ஏறல அத நினைச்சு பார்த்து மனசு ஆறல ஆய் 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 நான் ஒசியில கட்டிங் அடிச்சா கிக்கு எருதுடோய் அந்த ரகசியம் தான் என்னான்னு இன்னும் புரியலடோய் நான் ஒசியில கட்டிங் அடிச்சா கிக்கு எருதுடோய் அந்த ரகசியம் தான் என்னான்னு இன்னும் புரியலடோய் ஆய் 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 நல்லவனா 4 காசு சேர்க்க சொல்றாண்டோய் அந்த காசை வச்சு நாம என்ன பண்ண முடியும்டோய் நியாய அநியாயம் எல்லாம் ஒண்ணு தானேடோய் களை இறங்கி 4 ரன்னு 100 ஆகும் தானேடோய் ஆய் 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 விஷயம் வெளிய தெரியாதவரை வெற்றி தானேடோய் மீறி தெரிஞ்சு புட்டா எல்லாம் சவ பெட்டி தானேடோய் ஆய் 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 செட்டி நாடு கொக்காரக்கோ பெப்ப பேயடோய் அந்த துட்டு இல்லாம பார்த்து புட்டா எச்சி ஊருண்டோய் இளம காலம் போகும் முன்னே இன்பம் வேணுண்டோய் கொஞ்சம் எழுந்துட்டாலே வாழ்க்கை வெறும் துன்பம் தானேடோய் ஆய் 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 விஷயம் வெளிய தெரியாதவரை வெற்றி தானேடோய் மீறி தெரிஞ்சு புட்டா எல்லாம் சவ பெட்டி தானேடோய் ஆய் 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 வச்சுட்டு போலாம்டா. என்னடா நீ அவனும் கூட்டு கலவானியா? அப்படிலாம் இல்லைண்ணா நானே. நான் வேலை கூட்டணியோட வந்திருக்க. இப்பெல்லாம் கூட்டணி வச்சா தானே ஜெயிக்க முடியும். அது இருக்கட்டும், நான் விஷயம் ஒரு 50 லட்சம் பணம் வேணுங்க. நான் வேலை ஆயிரக்கணக்கில் தான் கேட்பேன், இப்போ லட்சக்கணக்கில் கேட்குற. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேனே. உங்ககிட்ட 5000 10,000 வாங்கி செஞ்ச தொழிலெல்லாம் நல்ல லாபம்னு. அதான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் தேவைப்படுது. ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்துறேண்ணே. தவார், நான் தரமாட்டேன்னு சொல்ல. நீங்கெல்லாம் வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டால் தான் பணம் வாங்க முடியும். போடுறேண்ணே. என்னடா எல்லாரும் போட்டு கொடுக்குறீங்களே? எல்லாருமே போட்டு தரோம். இந்தாங்கண்ணே. ஆண்டவா, இந்த பணம் கோடி கோடியா மாறணும். சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். தபார் வேலை சொல்லுங்கண்ணே. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? பிஸ்னஸ்ன்றீங்களே, அப்படி என்னதான்டா பிஸ்னஸ் பண்றீங்க? அதுதான் ரகசியம், சொல்றேன். ஓப்பனா பிஸ்னஸ் பண்றவந்தே சரியா வரமாட்டேங்குது.
இவன் வேற சஸ்பென்ஸ்ன்றான். நம்ம பணம் வருமா? விட்றா டேய் தம்மு விட்றா. ஏய் நாமெல்லாம் பொறுக்கி பசங்களாடா. என்னடா ஆமாடா. எப்போ எப்பவுமே தான் மந்திரிங்க கோடிக்கணக்கில் ஊழல் பண்றாங்க, அவங்கள எவனும் திருடன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப அவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறாங்க. அதை விட மச்சி சும்மா சரி ஒரு தம்மு கொடு. அது இந்த இருக்கானே இவன் டேய் சிரிக்காதீங்கடா. இவன் எப்படி பேசுறான்? டேய் எப்படி மச்சு ஆக்சன் வச்சான். ஆக்சன் மாப்பிள்ள நீ கரெக்டா சொல்ற. கூட விஷயம் வெள்ள தெரிய விடாதுன்னு நான் சுக்கா பண்றேன்டா. ஆமாண்டா கரெக்டா சரியா சொன்ன. நாசுகா கிணத்துல வந்து சாவறான், விஷம் குடிச்சு சாவறான், ஷாக் அடிச்சு சாவறான். ஆனா எமன் பேரு வெளியில வருதாடா. கிளம்புடா வாங்கடா. டேய் இங்க வர்றா. நானும் ஓவர் போறேன். நீங்க எல்லாரும் என்ன தூக்கிட்டு வேணா போடா. என்ன பார்க்கிறாய்? என்னையா பார்க்கிறாய்? இன்று நான், நாளை நீ. இன்று போ, நாளை வா. டேய் மாப்பிள என்ன நாளைக்கே வர சொல்றான்டா. அந்த ஓடுகாலி எங்க போயிருக்கா? ஹலோ, நான் மாமா பேசுறேன்டி. சொல்லுங்க. என்னம்மா பண்ற? அது பால் காய்ச்சிட்டு இருக்கேங்க. நீங்க எப்ப வரீங்க? யார் வீட்டடி பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்க? நானே பழைய கேடி என்கிட்டயே காட்டுறியா உன் ஜிக்ஜாக் வேலைய? காசு காசப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்ல, வேணும்டா. இவளை துரத்திட்டு ரோசிய கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவ வேற சிக்க மாட்டேன்றா. என்னடா பண்றது? அண்ணா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குண்ணே. சொல்றா. ஒரு படத்துல பணத்தை காசுப்பட்டு செந்தில் பொணமா நடிப்பாருண்ணே. அது மாதிரி ரோசிக்கு நீ பொணமா நடிச்சு காட்டுன. அதுக்கப்புறம் தெரிஞ்சிரும்ண்ணே ரோசிக்கு உன் மேல அன்பு இருக்கா பாசம் இருக்கான்னு. கரெக்டா சொன்னடா. இவ்வளவு நாள் என் உப்ப தின்னதுக்கு இன்னைக்கு தாண்டா நல்ல ஐடியாவா கொடுத்துருக்க. இந்த விஷயம் எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு கடங்காரங்கெல்லாம் வந்து என்ன புதைச்சிட்டானுங்கண்ணா. ஊருக்கு என்ன தெரிவிக்கணும்? ரோசிக்கு மட்டும் தெரிஞ்சா போதுனே. ரோசி என்னை கட்டி பிடிச்சி அழுதா நான் எமோஷன் ஆயிடுவேன்டா. என்னால கட்டுப்படுத்த முடியாத. அண்ணே மயக்க மருந்து கொடுத்தா 3 மணி நேரம் நீ பொணமா தானே இருப்ப. இந்தா என் சாவுக்கான எல்லா ஏற்பாடும் செய்டா. சரிங்கண்ணே. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் உனக்கு சங்கு தானே. உனக்கு நான் வாழ்க்கப்பட்டு வாழ்ந்தது என்ன ராசா? உனக்கு நான் கழுத்தை நீட்டி கண்டது என்ன ராசா? அடி அன்சிகா, எதுக்குடி என்ன சீக்கிரம் வர சொன்ன? எல்லாம் மேட்ராதாயா. குத்துக்கல்லாட்ட உன் புருஷன் படுத்து கிடக்கான். இப்ப போய் என்ன கூப்பிடுற? வாய முடியா. நீ செய்தது ரொம்ப பாவண்டி. அட கூறுகட்டவனே, அவன் செத்துட்டான்டா.
என்னடி சொல்ற? ஆமாண்டா, என்னை எத்தனை தடவை கருங்குரங்குன்னு திட்டிருக்கா தெரியுமா? 3 தடவை சாப்பாட்டுல விஷத்தை வச்சேன், தப்பிச்சிட்டேன்டா. அடிப்பாவி, நீ அவ்வளவு பெரிய பாய்சனா? இல்லையா, இதான் லேட்டஸ்ட் பேஷன். நீ வாயா. அண்ணா எந்திரி அண்ணா, கதை சாத்திட்டாங்கடா. ஐயோ 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 அண்ணா அண்ணா எந்திரிடா எந்திரிடா. ஜாக்கண்ணே பொண்டாடி தள்ளிட்டு போறாளே. இருடி, இவனை அடக்கம் பண்ணிட்டு போறான். நீ வாயா. ஏய் ஏய் உள்ள போயிரு. அந்த பணத்தை ஏறுறான். அண்ணே ஜாக்கண்ணே எல்லாத்தையும் அடிச்சு போயிட்டானே. எங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருக்கேனே. உங்க ரோசி வந்திருக்கு பாருங்கண்ணே. ரோசி வந்திருக்கு பாருங்கண்ணே. கண்ணை திறந்து பாருங்க. இப்பதான் 1 மணி நேரம் ஆச்சு. உசுறு போகும்போது கூட ரோசி ரோசின்னு உன் பேர் சொல்லிட்டு தான் போனாரு. ரோசி வந்திருக்கு பாருண்ணே. அண்ணே ஜாக்கண்ணே எப்போ அடக்கம் பண்றீங்க? வண்டி வர சொல்லிருங்க. அதனால சொந்த ஊர்ல தான் அடக்கம் பண்றேன். சரி, பார்த்து நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க. அண்ணே ஏனே அழுவுற? நான் கும்பிட்டு குலதெய்வம் என்ன 3 வாட்டி காப்பாத்திச்சுடா. அந்த முண்டைய நான் எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேன். எனக்கு அவச வைக்கிறா. அதான என்னால தாங்க முடியல. சரிங்க அண்ணே, பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதானே என்னால தாங்க முடியல. அவன் எடுத்து போன பணமோ கள்ள நோட்டு, அவனை இழுத்துக்கிட்டு ஓடினதோ கள்ள புருஷன். அந்த ஏதாவது முச்சந்தில அடிபட்ட சவுண்டா. அண்ணே இந்த பாருங்கண்ணே, நான் கூட ஒரு கட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ உங்ககிட்ட நல்ல நோட்டே இல்லையானே? உங்க மூஞ்சிகளாம் வச்சுக்கின்னு எப்பூரா வீட்டுல நல்ல நோட்டு வைக்க முடியும்? வழக்க முன்னே அடிக்க துப்புலாம் எலி அடிக்கிறேனே. ஹலோ ரோசி, யாரு? நான் தான் ஜிக்ஜாக் குமார் பேசுறேன் ரோசி. அட பாவி, நீ இன்னும் சாகலையா? அது சாவா? எனக்கா? டேய் மச்சான், இந்த உலகம் இப்படித்தான் அழிய போகுதுன்னு அவன் பேஸ்புக்ல பீதியை கிளப்புறான்டா. நம்மளாம் அதுக்கு முன்னால வாழ்ந்து முடிச்சிடணும்டா. ஓப்பன் ஸ்பீக்கரில் போட்டு வை. இதை பாரு, ஸ்பேஸ் என்று கொடுத்தா போதும், ஓகே ஆயிடும். டேய் என்னடா நோண்டிட்டு? டேய் இப்ப எடுக்கிறேன் பாருடா. இல்ல முருகேசா, டேய் அவுட் ஸ்பீக்கர் போடுறா. டேய் அவுட் ஸ்பீக்கர் போடுறா. சொல்லுங்க நாஜி. நம்ம மந்திரியோட எல்லா வீட்லயும் ரைடு நடக்குதுல. சொல்லுங்க நாஜி, நான் என்ன பண்ணோம்? நம்ம ஐயாவோட கார் 45 எடுத்துக்கிட்டு நேரா தேவிப்பட்டினம் ரிசார்ட்டுக்கு போயிடு. ஏ சொல்றது கேக்கியா? ஏ வண்டி எங்கேயும் நிறுத்தாதுல? கண்டிப்பா நிறுத்த மாட்டானாச்சு. காலையில வண்டி எடுத்துட்டு போயிடுறேன். டேய் அந்த கார்ல என்னடா இருக்கும்? என்ன வெறும் டாக்குமெண்ட் தான் இருக்கும்? இல்ல, அந்த கார்ல பல்கா பணம் இருக்கு. பிளாக் மணி ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அந்த பிளாக் மணியை நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமா? இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா செட்டில். நம்ம எல்லாருமே செட்டில். டேய் பக்காவா ஒர்க் அவுட் பண்ணா அடிச்சிடலாம்.
கார்த்தி நீ வெளியே இருந்து எனக்கு அப்பப்போ ஃபோன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டே இரு. ஓகே, நான் பக்காவா இன்ஃபார்ம் பண்றேன். டேய், என் மூஞ்சில காரி துப்புடா. ஏன்டா? இப்ப நீ துப்புன எனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சா? வராது, வரவே கூடாதுடா. அந்த ஒரு கிழவர் வராரு, இந்த வயசுலயும் வெயிலுன்னு பார்க்காம மழையில பார்க்காம எதுக்காக உழைக்கிறாரு? எல்லாம் அவருடைய பையனுக்காக தான். இவர் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் அந்த பையன் என்ன பண்ணுவானா, எல்லா ஒயின் ஷாப்லயும் போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு போதை தலைக்கு ஏறினதுக்கு அப்புறம் எல்லா பொம்பளையும் கையை பிடிச்சி இழுத்து செருப்படி வாங்குவான். இவெல்லாம் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிற? உழைக்கிறவன் மச்சி. அப்ப நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கமே, அது எப்படி? நாம எல்லாரும் வந்து அடுத்தவன் காசுல வாழ்ந்து எடுக்கணும்லடா. இல்லடா, அடுத்தவனை ஏமாத்தி வாழறோம். ஏய், ஏதோ ஒரு ஊர்வலம் வருதுடா. மச்சான், யாரா அவங்கலாம்? நம்ம பணத்துக்காக போராடுறோம், அவனுங்க பஞ்சத்துக்காக போராடுறானுங்க. போராடுவோம் போராடுவோம். ஹலோ, யாரு? ஹலோ ஆஸ்டின், நான் கார்த்தி பேசுறேன்டா. சொல்றா. 4545 கிரீன் கலர் பொலிரோ கார் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குடா. ஊர்வலம் மட்டும் தான் வருது, வண்டியை காணோம். ஊர்வலத்துக்கு பின்னால தான் வண்டி வந்துட்டு இருக்கு. ஓகேடா, நாங்க பாத்துறோம். ஏய், அதோட காரு. பேரணி 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 போராடுவோம் போராடுவோம். ரோசி, என்ன? இங்க வா. இங்க வா ரோசி. இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே. ச்சே. என்ன விஷயம்? உட்காரு முதல்ல. உட்காரு. என்ன ரோசி, நானும் பாக்குறேன், கண்டுக்காம வர கண்டுக்காம போற. என் மேல உனக்கு ஆசையா வரலையா? அப்படிலாம் எனக்கு ஒரு நினைப்பே இல்ல. எனக்கு வேலை இருக்கு, ஆளை விடு. அப்போ என்ன வேலை இல்லாதவன் குத்தி காட்டுறியா? ரோசி, இங்க வா. நீ வேணும்னு சொல்லும் போதெல்லாம் காசு அள்ளி அள்ளி கொடுத்தன. எதுக்காக? உன்னை நான் அடையணுன்றதுக்காக தான். இத நல்லா மைண்ட்ல ஏத்திக்க. என்னைக்கா இருந்தாலும் உன்னை தூக்கி போய் தாலி கட்ட போறது நான் தான். காத்துக்கிட்டு இருக்கிறது நானு. கரெக்ட் பண்ற ஒத்தனா? இதெல்லாம் பார்த்துட்டு போறதுக்குன்னா நான் கேனேனா? இந்த மாதிரி சில்லற பசங்க கூட சேர்றத பார்த்த இவனுங்க ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். நான் வேலை போன் பண்ணா எடுக்க மாட்டியா? பணம் வாங்கி 10 நாள் ஆகுது, இன்னும் பணம் வந்து சேரல.
ராத்திரியில் தூக்கம் வரல. முதல்ல என் பணத்தை எடுத்து வை. டேய் வெங்கட், அந்த பெட்டி எடுத்துடா. பணம் ரெடியா இருக்கு, டாக்குமெண்ட் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கோ. டேய், அந்த டாக்குமெண்ட் ஏறா. கையெழுத்தே காணோம். என்னண்ணே உங்க பேருக்கு ஏத்த மாதிரியே ஜிக்ஜாக் பண்றீங்க. கையெழுத்து போட்ட ஸ்டாம்ப் பேப்பர் கேட்டா வெறும் வெத்து பேப்பர் கொடுக்குறீங்க. முடி வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையா? என் டெக்னிக்கை எனக்கே யூஸ் பண்ணிட்டானுங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதே ஏற்கனவே நாங்க மொபைல்ல ஷூட் பண்ணிருக்கோம். இந்தா பாருங்க. என்ன குமார், தங்கமான பசங்க இவனுங்களை ஏமாத்த பாக்குற? கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. வீணா வம்பு எதுக்கு? நல்லா சொன்ன. சூடா ஒரு டீயை போடு, வயிறு எரியுது. எரியுதா? நல்லா எரியட்டும். மாறி வண்டி எங்கடா ஓடுது? குவாரியில் ஓடிக்கிட்டு இருக்குண்ணே. சரி, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம வண்டியை பிரேக்கை கழட்டி விட்டுட்டு அந்த சூப்பர் ராஜா டீ கடை உள்ள விட்டு அவனுங்களை தூக்குடா. என்னென்ன சொல்ற? ஆமாண்டா, அந்த புறம்போக்கு நசுங்கி சாவட்டும். உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்டா. அண்ணே, ஏய், நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்குற நேரத்துல அவனுங்களுடைய உசுறு அடங்கணும்டா. சரிங்கண்ணே, அப்படியே செஞ்சிடண்ணே. பூலோகத்திலிருந்து யார் வந்திருக்கிறார்கள்? சீக்கிரம் நடத்துவா. இதோ அழைத்து வருகிறேன் பிரபு. ஏய், உன் பேர் என்ன? சொன்னா சிரிப்பீங்க. சத்தியமா சிரிக்க மாட்டேன். சொல்லு, உன் பேர் என்ன? சொன்னா சிரிப்பீங்க. ஏய், அட, ரெண்டு பூதங்க மலை மாதிரி நிக்கிறீங்க. கேள்றா அவனை, கேள்றா, கேள அவனை. பேரை கட்டியா? கேட்ட மகாராஜா. சொன்னானா? சொன்னா மகாராஜா. என் வயித்தை பார்த்து பயந்து சொல்லிட்டு இருப்பான். என் வயித்த ஆட்டனா ஆட்டல. ஆ, அவன் பயந்து போய் சொல்லிட்டான் மகாராஜா. சொல்லிட்டானா? பேர் என்ன சொன்னான் அவன்? சொன்னா சிரிப்பீங்க. உனக்கும் ஒரு இடம் உண்டு இந்த யமலோகம் நரகத்தில். உனக்கும் டேய், தப்பு செஞ்சா எமலோகத்துல தண்டனை கிடைக்குமா? நாடகத்துல பார்த்ததுல நீங்க அப்படிலாம் பண்ணாத, எல்லாத்தையும் மறந்துரு. அங்க பாருடா. என்னடா லாரி உள்ள போய் கிடக்குது? நான் வண்டி ஓடிட்டு ஆஸ்டின், இதெல்லாம் அந்த குமாரோட வேலை தான். நீ இங்கே இருந்து பாத்துக்க, அவன் கதையை முடிச்சுக்குவான். எங்க இருந்தா விடாதீங்க, முடிச்சுட்டு தான் வருவோம். நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். போ போ. என் வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. வாங்கடா வாங்கடா.
எப்போ நமக்கு பயந்து வீட்டை புட்டு ஒட்டணும் அப்பவே அவன் செத்துட்டான்டா. இனி நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க இந்த உலகத்துல ஒருத்தவன கிடையாதுடா. நாம பண்ண தப்புக்கு ஒரு எவனும் கிடையாதுடா. டேய் வெங்கட், இனிமே தாண்டா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் படிச்ச படிப்புக்கு அங்கங்க வேலை தேடி அலைஞ்சேன். எல்லாரும் வேலை தரேன்னு ஏமாத்திட்டானுங்க. ஆசாசியா கட்டின வீடு அதையும் வித்து நடுவில் உட்காந்துங்க. நான் செத்து இருந்தா இன்னையோட 320 நாள் ஆயிருக்கு. உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா மத்தவனை கஷ்டப்படுத்தினாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி விடுமச்சு, நாட்டுல எவன் செய்யாத நம்ம செய்யறோம். அரசியல்ல இருக்கிறவங்க கோடி கணக்கில் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு ரொம்ப சிம்பிளா வெளியில வரானுங்க. அது மட்டும் எப்படிடா? அதுக்கும் பக்காவா பிளான் இருக்கு. இனிமே நம்மள யாராலையும் நெருங்க முடியாது. நாம விஷயம் வெளியே தெரியாம நாசுக்கா செய்யணும். ஆனா நீங்க ஆப்பி, நாம ஆப்பி. நாம சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். வாடா பாயாசத்தோட. எவனை அசைக்க முடியாதுடா, அசைக்க முடியாது. ஒருத்தன் கூட டச் பண்ண முடியாதுடா, டச் பண்ண முடியாதா. சூப்பர் ராஜாடா, சூப்பர் ராஜா, சூப்பர்ரா சூப்பர்ரா. இத கெட்டவள பார்த்தா தங்க பறக்கல சிவாஜி சார் வருவல்ல, பேரு மணிவாரன். ஆனா உன் மீசைக்கும் இந்த கெட்டப்புக்கும் அசல் போலீஸ் மாதிரியே இருக்குதியா? வாடா 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 இங்க வாடா வாடா சூப்பர் வாடா. தொப்பி வர தொப்பி. என்னடா இது? வந்துடா. கண்டு தவள சுற்று. யாரா சுற்று 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 சுற்று. வண்டி சுற்று. இங்க பாரு வந்து அவள சுற்றி. யோ, நீ நிஜமான போலீஸ் தானாயா? சார், நான் நம்ம பாயிண்ட்ல தான் சார் இருக்கேன். அந்த 6 பேரோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். ஓகே, நான் ஸ்பாட்டுக்கு வரேன். ஓவர். ஏடா நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. நீங்க மட்டும் தான் விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நாசுக்கா செய்வீங்களா? என்னடா சொல்ற? டேய் பயமா இருக்குடா. அரசாங்கமும் விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நாசுக்கா செய்யும்டா. அரசாங்கத்தை பத்தி கிள்ளுக்கீரை நினைச்சுக்கலாடா. டேய், உங்களை பிடிக்கிறதுக்காக தான்டா 48 நாள் விரதம் இருந்தேன். இப்போ புடிச்சிட்டேன்ல, இனி விரதத்தை முடிச்சிடுவேன்டா. உங்க கைய கட்டிட்டேன், நான் இருமுடிய கட்ட வேண்டியது தான்டா. டேய், இந்த அரசாங்கம் உங்களை பிடிக்கிறதுக்காக, உங்களை ஃபாலோ பண்றதுக்காக போலீஸ் பூத்து வச்சு கொடுக்கலடா, இந்த டீ கடையை வச்சு கொடுத்துருக்கு. நீங்க பண்ற முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த கடையை செட் பண்ணோம். டேய், நான் சூப்பர் ராஜா இல்லடா, இன்ஃபார்மர் இன்ஸ்பெக்டர் மணிமாறன். உங்க எல்லாருக்கும் சமாதி கட்டண்டா. ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எடுத்துங்க, இறங்கி வாங்க. அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுங்க. சட்டையை கழட்டி அவனுக்கு முட்டி போட வைங்க. சார், என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். அவங்க எல்லாரையும் வேன்ல ஏத்திட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன் சார். முட்டாள்தனமா பேசாதீங்க. அவனுங்க ஆசைப்பட்ட மாதிரியே குவார்டரும் பிரியாணி வாங்கி கொடுத்து ஆள்ல அது இடமா கூட்டிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுங்க. குறிப்பா மீடியாவுக்கும் பப்ளிக்கும் தெரியக்கூடாது. ஓவர். ஓகே சார். ஆபரேஷன் அனகொண்டா 6. ஓவர். ஓவர். வாடா, முட்டி போடுறா. முட்டி போடுங்கடா. உட்கார்றா. ஏத்திங்க வண்டியில்.
இந்த பொட்டல்ல வருமானமே இல்லாத இடத்துல எந்த இளிச்சவாயனாவது டீ கடை வச்சிருப்பானா? டேய், இதுதான்டா ஆபரேஷன் அனகோண்டா 6. மப்சல்ல உள்ள ஹைவேல நிறைய குற்றங்கள் நடக்குதுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய டீ கடைகளை திறந்து வச்சிருக்கு. இல்லையே, நிறைய கவர்மெண்ட் தானே டாஸ்மார்க் திறக்குது. அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். உங்கள மாதிரி களவாணிங்களை பிடிக்கிறதுக்காக தான் ஹைவேல நிறைய டீ கடையை திறக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி டீ கடையில வேலை செய்யறவன்லாம் டீ மாஸ்டர் இல்லடா, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள். புரியுதா? செஞ்சு காமிக்கிறது தாண்டா தமிழ்நாடு போலீஸோட பிளான். அதுக்காக தாண்டா டீ கடையில பொறி வச்சு உங்களை பிடிச்சோம். சூப்பர் ராஜா, நீ போலீஸ்னு ஒரு நாள் கூட எங்க கிட்ட காட்டிக்கவே இல்ல. சொல்ல மாட்டோம்டா. ஆமாண்ணா, இப்ப ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு தானே போறோம். ஸ்ட்ரைட்டா யமலோகம். ஐயோ, அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே. 6 மணி நேரமா வண்டியிலேயே வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு டீ கடையா பார்த்து நிறுத்துங்கண்ணே. தாகம் எடுக்குதா? குடிக்கிறியா? குடுக்கட்டுமா? ரொம்ப பேசுனீங்க, துப்பாக்கி தான் பேசும். வாயை பொத்திக்கிட்டு வாங்க. ஏண்டா கார்த்திகன் உள்ளே உட்காந்துருக்கான்? அச்சு அடியில சப்ப உடஞ்சு போச்சுடா. அவன் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்டா. ஏன்டா டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் டீ கடை வைக்குமா? படிச்ச பசங்க நாம டீ கடை வைக்க மாட்டோம். கவர்மெண்ட் என்னைக்கும் ஓப்பனிங் மட்டும் தான் திங்க் பண்ணும். ஆனால் நாம கிளைமேக்ஸை முடிவு பண்ணிட்டு தான் ஓப்பனிங்கே திங்க் பண்ணுவோம். இந்த ஆப்ரேஷன் பிரதண்டா பிளாக் சூட் கேஸ். மாசானோ? எஸ் சார். 6 சூட்கேஸ் கரெக்டா இருக்கா? இல்ல சார், 5 இருக்கு. ஆமாண்டா, அவனுங்களை அடிக்கிறதுக்கு அட்வான்ஸா ஒரு சூட்கேஸ் கொடுத்துட்டானுங்க. கரெக்ட், 5 தான். மணியை பார்த்தா கூட மாற மாட்டான் இந்த மணி மாறன்னு அடிக்கடி மாத்தட்டி மீசை முறுக்கி சொல்லுவீங்களே, இப்படி ஒரே அடியா மாறிட்டீங்களே சார். டிபார்ட்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருந்தா பாராட்டி மெடல் தருவாங்க, அவ்வளவுதானே. இத்தனை நாளா சம்பாதிக்க துப்பு கெட்டவனை காரி துப்புனாங்க. இனிமே ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல சார். நம்ம காக்கிங்க கரன்சியை பார்த்துட்டானுங்க. இந்த டிவிஷன்ல இனிமேல் ப்ராப்ளமே வராது சார். என்னதான் அரசாங்கம் எங்களை மாதிரி ஓய்வு பெற்ற ஐபிஎஸ்ங்களை உளவாளியா போட்டாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள கருங்காலிகளை ஒழிச்சா தான் குற்றங்கள் குறையும். இனிமே நாம டீ கடையை திறக்க தேவையே இல்லை சார். பெட்ரோல் அதிகப்படுத்தினாலே போதும் சார். டேய் வேலு, இவ்வளவு பணத்தையும் கொடுத்தோம், நம்மள ஏன்டா போலீஸ் அடிக்கணும்? நம்மள ரவுண்டு கட்டி அடிக்க சூட்கேஸ் கொடுத்ததே நான் தான்டா. போலீஸ் நம்மள பிடிக்கிறப்போ ரோசி வந்தா பாத்தியா? போலீஸ் நம்மள பிடிச்சு பணத்தை எல்லாம் உருவி 10 வருஷமோ 20 வருஷமோ உள்ள தள்ளி கிழவனாக்கி தான் வெளியில அனுப்புவாங்கன்ட்டு எனக்காக காலமெல்லாம் காத்திருக்க போறா பாரு. சட்டம் சமூகம் எல்லாரையும் ஒயிட் வாஷ் பண்ணி இவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டோம். உழைச்ச காசுல எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. அடுத்தவன் காசுல தான் சந்தோஷம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேவலம் ஒரு கரியாப்பட்டி பால்காரி கூட சேச்சே என் வாழ்க்கையே நாசமா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு சும்மா அம்சமான ஒரு நடிகையை பார்த்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடணும். ஏன்னா நடிகைகளுக்கு நம்மள மாதிரி தொழிலதிபரை தாண்டா ரொம்ப பிடிக்கும் மச்சான். ஏமாந்த இந்த மக்களுக்கு அந்த முருகன் பேராலே அன்னதானம் போட்டுடலாம். அரோகரா. சூப்பர் கலை சூப்பர் கலை.